கிளியடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கின்றது சின்ன சின்ன ஆசை திரைப்படம் தான். இப்பொழுது ஹாட்ஸ்டாரில் ஓடிடி தளத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த படத்தை தான் நான் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் கண்டினியூவாக தொடர்ச்சியாக அப்படியே ஒரேடியாக பார்க்காதீங்க. மனபாரத்தை தாங்க முடியாது. நான் குறைஞ்சது 6 வாட்டி 7 வாட்டி ஆஃப் பண்ணி வேலை இருந்தது, அதனால் ஆஃப் பண்ணி பார்த்தேன். அதுவே என்னால் கடைசி சீனில் மன அழுத்தத்தை தாங்க முடியலை. அதனால் நீங்கள் வந்து அபோவ் 40 கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு. ரெண்டாவது, அவசியம் பாருங்கள். நிறுத்தி பார்ப்பீங்களோ, இல்லை என்னால் முடியுங்க அதெல்லாம் நான் அசால்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்ப்பீங்களோ, அவசியம் பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த படம் பேசுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை முதல்ல தாங்கி நிற்கிறது 2 கதாபாத்திரங்கள் தான், இந்திரன்ஸ் மற்றும் மதுபாலா. அதாவது நான் ஒரிஜினல் பேரை சொல்கிறேன். இந்த 2 நடிகர்கள் தான் இந்த முழு படத்தையும் தாங்கி நிற்கிறாங்க. காசியை சுற்று பார்க்க வந்த மதுபாலா அவர்கள் தன்னுடைய குழுவை விட்டு தவறிடுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறதுன்னு தவிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது இந்திரன் அவங்களுக்கு உதவுறாங்க. இதுதான் கதை. அதுவும் இல்லாமல் முக்கியமாக முதல் நாள் இரவு, அதாவது விடிகாலையில் வந்து இறங்குறாங்க, மறுநாள் விடிகாலையில் கதை முடிஞ்சிடுது. ஏறத்தாழ 24 மணி நேரத்துக்குள் கதை நடக்கின்ற மாதிரி காட்டுறாங்க. இதுக்குள்ளே என்ன காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காட்டுறாங்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை அந்த காசியை முழுக்க சுற்றி காட்டுறாங்க. காசி நிறைய இடத்துல அந்த கங்கா ஆரத்தி காட்டுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த காசி நகரத்தை தான் சுற்றி மெயினாக இந்த 2 கேரக்டர் தான் பேசுகிறாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் எது செஞ்சாலும் அந்த படம் நமக்கு உணர்த்துவது என்னென்னா, வாழ்க்கைனா என்ன, இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, அந்த வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுக்கு திருப்தியாக இருந்ததா, அவர்கள் நினைத்த மாதிரி அமைந்ததா, அவர்களாகவே வாழ்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த சின்ன சின்ன ஆசை படம் எழுப்புகின்றது. அதே மாதிரி அந்த ஒரு ஃபோனை வச்சு அவங்க சொல்கிறாங்க, நமக்கு இன்னும் பேசுகிறதுக்கு ஆள் இருந்தால் இந்த ஃபோனு தேவைப்படும் அப்படின்ட்டு, இல்லைங்களா? அந்த ஃபோனை தேடுவோம். ஏன்னா அவங்க ஃபோனை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. அவங்க நம்பரே அவங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்பரை யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்குது. அப்படி இந்த கதை ஒரு சின்ன வசனம் கூட வாழ்க்கையின் யதார்த்தத்தை முகத்தில் அறைகின்றது, நெஞ்சிலிருந்து ரத்தம் வடிகின்றதுன்னு நான் சொல்லுவேன். கடைசி சீனெல்லாம் உண்மையில் அதை என்ன சொல்கிறது அப்படின்னு அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சி, அந்த மாதிரியான ஒரு கதை. அந்த இயக்குனர் வர்ஷா அவர்களுக்கு ஒரு சல்யூட். அதுதான் நான் சொல்வேன். அது பெண்ணின் உணர்வையும் பேசுது, ஆணின் உணர்வையும் பேசுது. இன்னும் சொல்லப்போனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான் சொல்லுது. எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை காட்டுது. நான் எந்த ஒரு கதையையும் நான் அந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் எந்த கதாபாத்திரமாக வராங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களை சுற்றி உள்ள கதாபாத்திரங்கள் யார், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதையெல்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த படம் சொல்வது 100 விஷயங்களை பேசுது, 200 விஷயங்களை யோசிக்க வைக்கிது. அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னும் கூட இன்னொரு விஷயத்தை கூட என்ன யோசிக்க வைக்கிது அப்படின்னா, ஆசைப்பட்டாலும் ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வயசாயிடுச்சு, நம்ம பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து மனிதர்களையுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுக்கின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த படம் ஒரு இடத்துல உணர்த்தி இருக்கின்றது. அப்படி நிறைய விஷயங்களை பேசுது அப்படின்னு நான் சொல்வேன். இன்னொன்று, வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய படங்கள், வாழ்க்கை இதுதாயா வாழ்க்கை, இவ்வளோதாயா வாழ்க்கை அப்படின்னு நமக்கு நிறைய படங்கள் சொல்லிட்டு போகுது. நிஜத்தில் கூட நம்மை சுற்றி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் உணர்ந்தோமா, அது நம் மனதில் இறக்கினோமா, நமக்கு மூளையில் புரிஞ்சிச்சா, ஏறிச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படிப்பட்ட கேள்வி நமக்கு நல்ல விடைகளை தர வேண்டும். இதற்கு மேலாவது நம்மை சுற்றியுள்ளோர் எப்படி வாழ்கிறாங்க, நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பதிவு செய்யுங்க. பார்க்கலன்னா முதல்ல போய் உக்காந்து பாருங்கள்.
பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. பாடல்கள் எல்லாம் அந்த மலையாள மொழியிலேயே வரதுனால அது எனக்கு புரியல. ஆனால் நமக்கு வசனங்கள் கூட எப்படி இருந்திருக்குது, இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, காசிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால யார் யார் எந்த மொழி, ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்தியை பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறாங்க. அப்படி நமக்கு சப்டைட்டில்ஸ் வர்றதுனால நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த யதார்த்தமாக எடுத்துருக்குறாங்க படத்தை, மிக மிக யதார்த்தமாக. எல்லாருமே தமிழ் பேசுகிற மாதிரி கட்டணம் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அப்போ நம்ம எதாவது சொல்லுவோம். ரொம்ப லாஜிக் யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஓரிரு இடங்களில் எனக்கு லாஜிக் தெரியுது, இடிக்குது அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நல்ல படத்துக்கு அதெல்லாம் ஒரு பெருசே இல்லைப்பா, அதெல்லாம் பெருசே இல்லைப்பா அப்படின்னு தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். 100 அவுட் ஆஃப் 100 இல்லை, 100 அவுட் ஆஃப் 200 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ரசிகை சாய் சுதா. நன்றி, வணக்கம்.